நேயர்களே, நம்ம இப்போ என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 137 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2026 முதல், அதேபோல் 11/12/2026 வரை இந்த 137 நாட்களில் சனி பகவான் வக்ரமடைந்து மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, சனி பகவான் வக்ரம் பெற்றுட்டாலே நிறையா பிரச்சனையை எதிர்கொள்ளணுமோ, நிறைய போராட்டத்தை எதிர்கொள்ளணுமோ, ஏதேனும் பெரிய பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே வரும். அப்போ அந்த கேள்வி உருவாகும்பொழுது அதற்கான பதிலும் வேணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனி பகவான கிட்டத்தட்ட 96 நாட்கள் நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக 96 நாட்கள் பார்க்க, மீதி உள்ள 41 நாட்கள் மட்டும்தான் குருவின் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. அப்போ இந்த 41 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இந்த 96 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத சனி வக்ர பயிற்சி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வக்ரம் பெற்று என்னென்ன முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சக ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 96 நாட்கள் குருவோடைய பார்வை மூலமாக, குருவோட பார்வை உங்களுடைய ராசிக்கும் ஆல்ரெடி 5ஆம் பார்வை டைரெக்டாக விழுந்துக்கிருக்கு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு வக்ரம் பெற்று. அந்த இடத்த குரு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, இந்த 96 நாட்கள் உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங் ஏற்பட போகுது, மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா, எந்த கிரக பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு மட்டும் நிறையா பிரச்சனை வரும்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் இயல்பாகவே எல்லாத்தையும் உண்மையாக, நேர்மையாக, கடமை தவறாமல் கரெக்டாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா, உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி லாக் பண்ணுவாங்க. அப்போ இந்த வக்ர சனி பயிற்சி 96 நாளில் உங்களுக்கு அந்த டார்கெட் பண்ணி லாக் பண்ண அத்தனை விஷயமும் ரிலீஸ் ஆக போகுது. மனசு தெளிவாக இருக்க போகுது. நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய தடைகள் இருந்திருக்கலாம். சில விருச்சகராசி என்பவர்களுக்கெல்லாம் வரன் பார்த்துருப்பீங்க, ஒரு நிச்சயம் பண்ண கூட போயிருப்பீங்க. ஆனால் எந்த காரணத்துக்காண்டி வேண்டான்னு சொன்னாங்க தெரியாது. ஸோ அப்போ திருமண தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது, என்ன பண்ணே தெரியல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய கவலைகள், உங்களுடைய வருத்தங்களை சரி செய்து உங்களுக்கான திருமண யோகத்தை இந்த வக்ர சனி பகவான் உறுதியாக என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சார் கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் கல்யாணம் முடிஞ்சு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக இவ்வளோ நாள் புரியாத உங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் இனிமேல் கண்டிப்பாக புரியுவாங்க. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் எவ்வளவோ மன்றாடி பார்த்துட்டீங்க, எவ்வளோ இறங்கி பார்த்துட்டீங்க, எவ்வளோ அன்பை கொடுத்து பார்த்துட்டீங்க. ஸோ ஆனால் என்னென்னா, வெளி உலகத்துக்கு நீ நானும் கணவன் மனைவி, ஆனால்
வாழ்க்கையில் அது 0 அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 60% லைஃப் ஸ்டைலில் நடந்திருக்கும். ஸோ அப்போ ஒரு அழுத்தம் ஏற்படுதில்ல, ஒரு போராட்டம் ஏற்படுதில்ல, அது எப்போ மாறும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் நல்ல மாற்றம் ஏற்படும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ரியாலிட்டியாக உங்களுக்கு ஒரு அன்பான வாழ்க்கை, நிலையான ஒரு துணை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்கரம் பெற்றமர்ந்து லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் கொடுக்க போகிறார். ஓகேவா? ஸோ பிரியக்கூடிய நிலைமையில் இருந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் சேரக்கூடிய வாக்கியம் ரீதியாக உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு பிரிஞ்சிட்டோம், வேறு வழி இல்லாமல் பிரிஞ்சிட்டோம், ஸோ இப்போ 2வது மேரேஜுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்குற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உறுதியாக 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகளை கிரகம் கொடுக்குது. ஸோ தனிமைங்கிறது கொடுமைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அந்த கொடுமையை அனுபவிக்காமல் நீங்கள் மன மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த சனி வக்கர பேச்சு காலகட்டம் இருக்க போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் மெயினாக சொல்லணும் அப்படின்னா, இந்த 96 நாள் உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங், பொருளாதாரம், கடன் பிரச்சனை, ஒரு மரியாதை, அந்தஸ்து, இதெல்லாம் ஒரு லாக்காக இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், சில விஷயங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் மட்டும் என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். அது பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கிரமடைஞ்சு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய விருச்சிக ராசியில் பிறந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் பொறுமை, நிதானம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு வாழ்ந்துடணும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் போய் புரிய வைக்கன்னு சொல்லி முயற்சி பண்ணி வச்சுக்கோங்களேன், கிரக ரீதியாக மாட்டிக்கிடுவீங்க. அதுவும் ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே இந்த 41 நாட்களில் குருவுடைய பார்வை இல்லாதனால உங்களுடைய குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் குழந்தை யார் கூட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணணும். அதுக்கான விஷயங்கள் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய வருமானம் எவ்வளோ வருது, உங்களுக்கு லாபம் எவ்வளோ வருதுங்கிறத தனிப்பட்ட முறையில் வேறு யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ உங்க கூட அன்பாக இருக்காங்க, பாசமாக இருக்காங்க, நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களை பற்றி நீங்களே கேர் பண்ணுறதுக்கு யாரையா தேட வேண்டிய சூழ்நிலை கிரகம் கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்களேன், விருச்சிக ராசிக்காரங்க சூப்பராக இருப்பீங்க. சனி வக்கர பயிற்சிக்காரங்களில் மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு யோகமான நிலைமையை உங்களுக்கு கிரகம் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்திங்கன்னா, பொதுவாகவே சிறு குழந்தைகள் இருக்கின்ற ஆசிரமங்களுக்கு போய் அந்த குழந்தைக்கு தேவையான உதவிகள் செய்வது மூலமாக உங்கள் லைஃப் சூப்பராகும், அற்புதமாக இருக்கும். ஆனால் என்னென்னா, இதை மனசார பண்ணணும். அதாவது ஒன்று நீங்கள் ஆசிரமத்தில் போய் பண்ணலாம், அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது குழந்தைகள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், படிப்புக்காக, மருத்துவ செலவுக்காக என்ன பண்ணலாம், நீங்கள் உதவி செய்யலாம். ஸோ உதவி செய்வது மூலமாக உங்களுக்கு வக்கரம் பெற்ற சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது பார்த்திங்கன்னா, கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம், 20-30%
ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சுதான்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6, 8 தசாபுதிகள், 12ஆம் இடத்து தசாபுதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.